யார் வந்து எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த வழிபாடு எடுத்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், யாரும் போகக்கூடாது, அந்த சப்ஜெக்டில் வந்து நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து சூரிய பகவான் வலிமையாக இருந்தால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உண்டான காரகம் என்ன சொல்லுவோம் நம்ம? சூரியன் வந்து தொழில்காரகன், அரசியல், அரசாங்கம், அந்தஸ்து, புகழ், இந்த மாதிரி இந்த மாதிரி உண்டான காரகங்களுக்கு தான் நம்ம சூரியனை எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த வழிபாடு பண்ணும்போது இந்த காரகங்கள்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவாக அமையும் நம்மளோட ஜாதகத்தில். இப்போ வந்து என்ன வழிபாடுனா, சூரியன் ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கு, அது வந்து நம்ம கிரகபலம் பலவீனத்தில் பார்ப்போம். ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம வந்து சிவ வழிபாடு எடுத்துக்கலாம். சிவ வழிபாடு வந்து ரொம்ப நன்மை பயக்கும். பிரதோஷ வழிபாடு எடுத்துக்கலாம். அப்புறம் நந்தி வழிபாடு, காளை மாடு வழிபாடு, காளைகளுக்கு உணவு கொடுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது இந்த அதனோட சூரியனோட காரகம் வந்து ரொம்ப பலமாக இயங்கும். உங்களுக்கு வந்து அந்த இப்போ தொழிலாகட்டும், இப்போ ஒரு அரசாங்க ஒரு ஹெல்ப் ஆகட்டும், அந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட புகழ், அந்தஸ்து, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காரகம் என்னெல்லாம் இதாகுதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பலமாக டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியனுக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம், சிவன் வழிபாடு சொல்லிட்டோம், பிரதோஷ வழிபாடு சொல்லிட்டோம், அப்புறம் வந்து காளை மாடுக்கு உணவு கொடுக்கறது, அப்புறம் ருத்ராட்சம் அணியலாம் நீங்கள், அது வந்து சிவனோட அம்சம் தான், ருத்ராட்சம் அணியலாம். அப்புறம் வில்வ இலை இருக்கு இல்லையா, நம்ம அதான பிரதோஷத்துக்கு நம்ம என்ன கொடுப்போம், வில்வ இலை அர்ச்சனை வந்து நம்ம சிவலிங்க பெருமானுக்கு வழிபடுவோம். இந்த வில்வ இலையை வழிபடும் போது இது வந்து முக்கியமாக நீங்கள் வந்து வணிசேகரணத்தில் வந்து இந்த வழிபாடு செய்தீங்கன்னா அதோட மடங்கு பலன் வந்து டபுள் மடங்கு, ரொம்ப அதிகமாக அதோட பலன் இருக்கு. ஏன்னா வந்து வில்வம் வந்து சிவனுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு தலவிருட்சம். இப்போ நீங்கள் அந்த வில்வ மர இலைகளோடு வைத்து சிவ வழிபாடு பண்ணீங்கன்னா, அதுவும் வணிசேகரணத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதோட பலன் வந்து அதிக பலனாக இருக்கும், டபுள் ட்ரிபிள் மடங்காக இருக்கும். அடுத்ததாக வந்து நீங்கள் இப்போ வந்து சூரியனோட நட்சத்திரங்கள் என்ன? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இப்போ இந்த கிருத்திகைக்கு உண்டான வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போகும்போது இந்த வாழைப்பழம் வந்து எடுத்துகிட்டு போங்க, எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூஜை செய்து வந்து வெளியே வந்து இந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுங்க. நீங்களும் சாப்பிட்லாம், இது வந்து தானமும் கொடுக்கலாம். இது வந்து உங்களோட இந்த சூரிய வழிபாட்டை வந்து இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே பதில் சொல்லுவீங்க, வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். இப்போ வந்து நம்ம லக்னப்படி பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து ஒருத்தங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வைங்களேன், மேஷ லக்னத்துக்கு இந்த வந்து சூரியன் வந்து இங்கே சிம்ம வீடு இதாக வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், வந்து இவங்களுக்கு வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனோட வீடு வந்து 5வது இடமாக வர்றதுனால இவங்களுக்கு என்ன, குழந்தைகள் வழி ஆதாயம், குலதெய்வ இந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து அது வழி உங்களுக்கு வந்து ஆதாயம். ஏதாவது வந்து இழுபறியா இருக்கு, பூர்வீக சொத்துல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வழிபாடு மூலமா சரி பண்ணி கிடைக்கும். அப்புறம் குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, குழந்தையின்மை, குழந்தை வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை வழி ஏதாவது புத்திர சோகம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க இந்த வழிபாடு எடுப்பதன் மூலம் உங்களுக்கு வந்து இந்த தோஷம் எல்லாம் விலகி அதிக மடங்கு நற்பலன் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஒருத்தங்க வந்து கும்ப லக்னம் வச்சுட்டீங்க, கும்ப லக்னத்துக்கு இது வந்து 7ஆம் இடமா வரும். ஓகேங்களா, கும்ப லக்னத்துக்கு இந்த சிம்ம வீடு 7ஆம் இடமா வரும். இப்போ இவங்க வந்து 7ஆம் பாவகத்தோட காரகம் என்ன, கலஸ்தர் காரகம், பார்ட்னர், ஆப்போசிட் பர்சன் அப்படின்னு வரும், பார்ட்னர் அப்படின்னு வரும். ஸோ இவங்களுக்கு வந்து ஆப்போசிட் வகையில் கலஸ்தர வகையில் நன்மை. இப்போ வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இப்போ வந்து ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்குது, திருமணம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாடு நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா வந்து இந்த திருமணம் ஆகும். அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து
இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நான் சூரிய வழிபாடு பத்தி சொல்லிட்டேன். இப்போ வந்து யாரும் சூரிய வழிபாடு எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. வந்து சூரியன் உங்க ஜாதகத்துல நல்லா பலமா இருந்தா நீங்க எடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை விட முக்கியமான யார் இந்த வழிபாடை எடுக்கக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம்தான். இப்போ வந்து ஒருத்தங்க சூலம் வரியான் வைதுருதி இந்த நாமயோகத்துல பிறந்தாங்கன்னா, சூலம் வரியான் வைதுருதி இந்த நாமயோகங்கள்ல பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு சூரிய பகவான் அவயோகியா வருவார். ஸோ வந்து நற்பலன் வந்து கொடுக்காத அந்த நிலைமையில இருப்பார். ஸோ இவங்க இந்த 3 நாமயோகத்துல பிறந்தவங்க வந்து இந்த வழிபாடு எடுத்துக்க கூடாது. அடுத்ததா வந்து சூலம் வரியான் வைதிருதி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சிவ வழிபாடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, இது வந்து கெடுபலன் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. வந்து அப்படியே வந்து சொந்த காசுலயே சூனியம் வச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த நற்பலன் அப்ப என்ன சொன்னேன் அது அப்படியே மாறுபட்ட பலனா கெடுபலனா வந்து அவங்களுக்கு முடியும். ஆமா ஆமா, அதான் முக்கியம். ஆமா, சிவ வழிபாடாக இருந்தாலும் நற்பலன் கொடுக்கறனாலும் இந்த அமைப்புல இருக்கவங்க அதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கெடுபலனே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்க சார். அடுத்ததா வந்து திதிகள்ல வந்து திருதியை, சஷ்டி, நவமி, தசமி இந்த திதிகள்ல பிறந்தவங்களும் இந்த வழிபாடு எடுக்கவே கூடாது. நான் கொடுக்குறேன் சார். சிவ வழிபாடு வந்து ஆமா, திருதியை, சஷ்டி, நவமி, தசமி. ஆமா, ரெண்டு பேருமே வளர்பிறை தேய்பிறை ரெண்டு பேருக்குமே வந்து பொதுதான். யார் வளர்ல நீங்க பிறந்திருப்பீங்க, தேய்பிரையில கூட பிறந்திருப்பீங்க இல்லையா? இப்ப ரெண்டு பேருக்குமே வந்து இது பொதுதான். அவங்க ஆப்போசிட்டான வந்து விளைவை வந்து ஏற்படுத்தும். ஆமா, அதனால வந்து அந்த வழிபாடை வந்து நம்ம ஃபுல்லா அவாய்ட் பண்ணணும். ஆமா, ஓகேங்க சார். ஓகே, அதாவது யார் யாரெல்லாம் சிவ வழிபாடு எடுக்கலாம், யார் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நல்ல சூப்பரான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து அவங்களுடைய அனுபவங்கள்ல கரணத்துக்கு உண்டான விஷயங்களை பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து நிறைய டாபிக் வந்து பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள், அதே போல இந்த காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், இடைப்படியம்மன் அந்த மாதிரி வழிபாடுகளை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது. மேலும் வந்து பெட் அனிமல்ஸ் என்ன மரம் வந்து நம்ம வந்து வளர்த்தலாம், குறிப்பாக வந்து பணத்தை வந்து வசியம் பண்றதுக்கு, பணத்தை ஈர்ப்பதற்கு, நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், நிறைய டாபிக் வந்து பேச போறாங்க. இப்போ அடுத்தது வந்து எனக்கு பவகரணத்தை பத்தி பார்த்தோம். பவகரணத்தை பேசுறேன். அடுத்தது வந்து இதுவும் நிறைய டாபிக் இருக்கு, எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ல நான் பேசுறேன். இப்போ சார் சொன்னது போல, குருஜி சொன்னது மாதிரி நிறைய டாபிக்ல இருக்கு. ஒரே இது இல்லை, காரணங்கள்ல டிஃப்ரெண்ட் டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இப்போ நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை இந்த திதியை பத்தி டவுட், கரணத்தை பத்தி டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கேளுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, பேச போறாங்க. வாகரணத்தில் பிறந்தவர்களெல்லாம் ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சு அவங்களோட குறிப்புகள் வந்து எழுதிடுவாங்க. குறிப்பா வந்து நீங்க பாவகரணத்துக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ காலையில் நான் எங்ககிட்ட பேசும்போது டிஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. உண்மையிலே எனக்கே நிறைய புது தகவல்கள் அதுல இருந்தது. எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க பேசலாம். பவகரணத்தின் என்ன சொன்னோம், பவகரண